அப்படின்னு மாரி செல்வராஜ் வந்து கட்டி பிடிச்சி என்னங்க இவ்வளவு வலியை கொடுத்துட்டீங்க அப்படின்னு பல இயக்குனர்கள், ஜாம்பவான்கள், இயக்குனர் பாலா உட்பட, பாரதி ராஜா உட்பட அவ்வளவு வியந்து பாக்குறாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படிங்க வியந்து பாக்குறீங்க? நீங்க என்ன வேற்று கிரகத்துல இருக்கீங்களா இல்ல வேற மாநிலத்துல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னத்துங்க சமூக நீதி மாநிலம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வெக்க கடை இருக்குங்க. வாழை வந்து கண்டிப்பா நம்மளோட வாயடிக்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். வாழ்வியலை மிக தெளிவா காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியல தினசரி தின கூலிகளுக்காக, அதுவும் அடிமட்ட கூலி, ₹1 கூலி உயர்வு கேட்டதுனால ஒரு ஊர்லயே வந்து ஒரு 19 பேர் இறப்புக்கு காரணமான முதலாளி, வியாபாரி. எமோஷனல் படம் முழுக்கவே எமோஷனல் தான். அது 2-3 விதமா நம்ம சொல்லலாம். ஒரு குழந்தை பருவத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்து கொண்டாட்டம் நிறைந்த ஒண்ணு. விடுமுறைன்னு வந்தா வீட்டுல அப்பா பட்ட அம்மா பட்ட கடனை சுமக்கிற அந்த பள்ளி பருவம் அப்படியே வந்து சோகமான ஒரு எமோஷனலா அது மாறுது. கடைசியில வந்து ஒரு வாய் சோத்துக்காக ஒரு பக்கம் பிள்ளை தவிக்கிறான். அந்த பிள்ளைகளை எப்படியாவது கரை சேர்க்கணும்னு ஒரு பெத்த தாயி அந்த ஒரு விபத்துல ஒரு மகளை இழந்து பிள்ளைக்கு அந்த ஒரு வாய் சோத்தை கூட முழுசா போட முடியாம அந்த தாய் கதற ஒரு கதறல், அது மிக கொடுமையான ஒரு வழி இது. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த அடித்தட்ட மக்களுடைய வாழ்க்கை வந்து புதஞ்சு கிடக்கு, மறைஞ்சு கிடக்கு. இன்னைக்கு என்ன நம்ம சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டில வந்து இப்படியா அப்படின்னு மாரி செல்வராஜ் வந்து கட்டி பிடிச்சி என்னங்க இவ்வளவு வலியை கொடுத்துட்டீங்க அப்படின்னு பல இயக்குனர்கள், ஜாம்பவான்கள், இயக்குனர் பாலா உட்பட, பாரதி ராஜா உட்பட அவ்வளவு வியந்து பாக்குறாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படிங்க வியந்து பாக்குறீங்க? நீங்க என்ன வேற்று கிரகத்துல இருக்கீங்களா இல்ல வேற மாநிலத்துல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கிராமத்துல இதான் நடந்துட்டு இருக்கு. அது எங்க நடக்குதுன்னா அடித்தட்டு மக்களுக்கு மத்தியில சேரிகள்ல நடந்துகிட்டு இருக்கு, காலனிகள்ல நடந்துகிட்டு இருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்கள்களை நடந்துகிட்டு இருக்கு. அதை இதுவரைக்கும் சேரிகளுக்குள்ள இவங்களுடைய கால் தடங்கள் பதியாம அந்த காட்சிகளை பார்க்காம இருந்தவங்க தான் இன்னைக்கு வந்து அப்படியே நடக்குது மாரி செல்வராஜ் என்ன அழைய வச்சுட்ட, என்ன நெருட வச்சுட்ட, இப்படியெல்லாம் வந்து காட்சிகள் இருக்கா, இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்றது இவங்க ஆச்சரியமா வெளிப்படுத்துறதுல இந்த சமுதாயம் எப்படி வந்து சேரியாவும் ஊராவும் பிரிஞ்சிருக்கு, எப்படி வந்து அவங்களோட வழிகளை கூட அறியாம இருக்கிறாங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு. அப்போ பாரதி ராஜா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நம்ம சொல்றோம், அவரே இந்த காட்சிகளை பார்க்கல. அவர் பல பேரோட புகழ்ச்சிகளை வந்து படமாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாரதி ராஜாவே வந்து வியந்து இன்னைக்கு பாலாவே வந்து வியந்து பாக்குறாருன்னா, அப்ப சேரிகளுடைய வழிகளை ஒரு வாய் சோத்துக்கு கூட வழி இல்லாம அவன் எப்படி செத்துக்கிட்டு இருக்கான், ₹1 கூலி உயர்வுக்காக அவன் எப்படி செத்துக்கிட்டு இருக்கான், கீழ்வெண்மணி படுகொலை என்ன அப்படிங்கறதெல்லாம் நினைவு கூர்ந்து இதுல பாக்குறாங்க. அப்ப தமிழ்நாடு சமூக நீதி பேசக்கூடிய அரசியல் தளத்துல திராவிட அரசியல பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க அரசியல் ஆளுமைகள் அத்தனை பெரிய ஜாம்பவான்கள்லாம் தயவு செய்து சேரிகளினுடைய பக்கம் போங்க. இன்னும் கூட நீங்க வியந்து பாக்காதீங்க. இந்த படத்தை பார்த்துட்டு, வாழை படத்தை பார்த்துட்டு அப்படியே நடக்குதுன்றத வியந்து பாக்காதீங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அப்ப சமூக நீதியை பத்தி நீங்க பேசாதீங்க, கோவம் தான் வரும். அப்ப சேரிகள்ல என்ன நடந்திருக்கு, அவன் குடும்பத்தோட நிலைமை என்ன, அவன் இன்னும் எப்படி வாழ்ந்துகிட்டான் ஒரு வாய் சோத்துக்கு. ஏங்க அந்த படம் முழுக்கவே அந்த குடும்பம் வந்து ஒத்தவ அந்த வெறும் கஞ்சிக்குங்க, வெறும் கஞ்சி. அதுல குழம்பு இல்ல, சாம்பார் இல்ல, எதுவுமே கிடையாதுங்க. அந்த வெறும் கஞ்சி, காலையிலயும் கஞ்சி, மதியம் கஞ்சி, நைட்டு கஞ்சி. அப்ப அந்த வாழ்க்கை இன்னமும் இருந்துருக்குங்க. இது வந்து 90கள் நடக்கிற கதைகள் எடுத்து வச்சிருக்காங்க. நானும் அந்த காலகட்டத்தை கடந்து வந்துதான் இருக்கிறேன். இன்னமும் வந்து தமிழ்நாட்டுல சேரிகள்ல இப்படிதாங்க இருக்கு, காலனிகள்ல இப்படிதாங்க இருக்கு, ஆதி திராவிட மக்களுடைய நிலைமை இப்படிதாங்க இருக்கு. எந்த அரசும், திராவிட அரசு சத்தியமா செய்யாது. அதை வந்து போக்கவே போக்காது. பேசிக்கிட்டு இருப்பாங்க, சமூக நீதி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆக சிறந்த மாநிலம், சமூக நீதிக்கு ஓரளவுக்கு ஓகே என்ற மாநிலம். இங்கேயே அப்படிதான் இருக்கு. அப்படியே வியந்து பாக்குறாங்க, இந்த மக்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கு அப்படின்னு வியந்து பாக்குறாங்க. சோ இதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னா யாரு? இந்த இயக்குனர்கள் எல்லாம் வியந்து பாக்குறாங்க பாத்தீங்களா? நிறைய மக்கள் வந்து வியந்து பாக்குறாங்கல்ல, இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு. தயவு செஞ்சு வியந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க காலனிகளுக்கும் சேரிகளுக்கும் போனீங்கன்னா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு 100% அப்ப போய் பார்த்துட்டு சட்டத்துல மாற்றத்தை கொண்டு வாங்க, அரசியல மாற்றத்தை கொண்டு வாங்க, அவங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுங்க. அந்த தலித் மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுங்க. இதுக்கு தாங்க இண்டிபெண்டன்ஸ் அப்பவே வந்து வட்டமசை மாணவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து சொல்லி இருக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு இரட்டை வாக்குரிமைன்னு ஒண்ணு கொடுங்க. இங்க யாருக்கும் வந்து மனிதனையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. தலித் மக்களுக்காக ஏதோ ஒன்று ஒருவேளை சோறு சுயமரியாதை கொடுக்கறதுக்கு யாருமே தயாரா கிடையாது. அதனால அவனுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுத்து அவனுக்கு அரசியல் பகிர்ந்தளிங்க. அப்பதான் அவனுக்கு தேவையானதை அவன் பண்ணுக்குவான் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த காந்தியடிகள், மகாத்மா காந்தியடிகள் அவர் என்ன பண்ணிட்டாரு, பூனா ஒப்பந்தம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இதை நான் ஒத்துக்க மாட்டேன், இந்துக்களுக்குள்ள பிரிவினவாதத்தை ஒரு சூட்சுமமான அரசியலை பண்ணி தலித் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை மகாத்மா காந்தியடிகள் அன்னைக்கே வந்து அம்பேத்கருக்கு எதிராக ஒரு நிர்பந்தம் பண்ணதுனால தான் அந்த பூனா ஒப்பந்தத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டு அம்பேத்கர் அவர்கள் வந்து 10 வருஷம்
ரிசர்வேஷன் அப்படின்றதோட முடிச்சுக்கிட்டாரு. இல்லைன்னா அன்னைக்கே இந்த தலித் மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை இருந்திருக்கும். அன்னையில இருந்து இன்னைக்கு 75-77 வருஷத்தை தாண்டி சுதந்திரத்தை தாண்டி நம்ம இருந்திருக்கோம். இன்னைக்கு அந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து மேம்பட்டு இருக்கோம். அன்னைக்கு அந்த தலித் மக்களுக்கு எதிராக வந்து மகாத்மா காந்தியடிகளோட அந்த பூனா ஒப்பந்தம் தான் வந்து எதிராக மாத்துச்சு. அந்த ரிசர்வேஷன் தான். ஆனா இன்னைக்கு ரிசர்வேஷன் நடந்துட்டு இருக்குங்களா? அந்த ரிசர்வேஷன் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அந்த 10 வருஷம் தலைவர் ஆனாலுமே கூட கொடியேற்ற விட மாட்டேன்றாங்க, போய் சேர்ல உட்கார விட மாட்டேன்றாங்க. அப்ப எந்த தலைவரால முழுமையா இன்னைக்கும் வந்து ஆட்சி செய்ய முடியுது? பல டம்மிகளா தான் இருக்காங்க. பேருக்கு தலித்துல ரிசர்வேஷன். அவர் ஊராட்சி மன்ற தலைவர். ஏங்க இவ்வளவு பேசுறமே, இயக்குனர் ப. ரஞ்சித் சொல்லியிருக்காரா இல்லையா? இருக்கிற உண்மை நிலவரம். ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க, எம்பிக்கள் என்ன பண்றாங்க, மினிஸ்டர் ஆயுமே, ஆதி திராவிட நலத்துறை மினிஸ்டர் ஆயுமே உன்னால செயல்பட முடியுதா? அந்த மக்களுக்கு ஏதாவது திட்டங்களை அமல்படுத்த முடியும்? திட்டங்கள் இருக்கு, சட்டங்கள் இருக்கு, அம்பேத்கர் கொடுத்திருக்காரு, அதை அமல்படுத்த முடியுதா? எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டராலையும் முடியல. ஊராட்சி மன்ற தலைவரை பேருக்கு ரிசர்வேஷன். அப்ப இந்த ரிசர்வேஷன் 10 வருஷம் அம்பேத்கர் அவர்கள் வந்து அந்த காந்தியடிகள் கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த 10 வருஷம் கொடுத்த ரிசர்வேஷன் கூட 100%க்கு 40% கூட இன்னைக்கு சமூக நீதி பேசக்கூடிய இந்த அரசியல் வந்து அமல்படுத்த முடியல. அப்ப என்னத்துங்க சமூக நீதி மாநிலம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வெக்கக்கேடா இருக்குங்க. அவ்வளவுதாங்க சொல்ல முடியும். அமல்படுத்துங்க.